நம்ம இன்னைக்கு தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2-3 கிராம்பு, 1 கல்பாசி, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 15 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 1 சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1-2 கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே இந்த இலை வதங்கிடும். இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காவை நசுக்கிட்டு சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 1 கப் தட்டைப்பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க போதும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்டிலேயே எப்படி செய்யணுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வேகட்டும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. உருளைக்கிழங்கு ஒரு 20% வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்ச தட்டைப்பயிரை போட்டு தட்டைப்பயிறு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ இந்த குழம்பு நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துடலாம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே குக்கர்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்தே கடாயிலையும் செய்யலாம். ஆக்சுவலாக நான் கடாயில் தான் செய்கிறதா இருந்தேன் ஃபுல் ப்ராசஸுமே. ஆனால் கொஞ்சம் குயிக்காக செய்கிறதுக்காக நான் இப்போ குக்கருக்கு மாற்றிருக்கேன். ஏன்னா தட்டைப்பயிறு குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த தட்டைப்பயிரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிறு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்திருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு ஒரு பெர்ஃபெக்டான தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கிரேவி டைப்லேயும் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து சூடுபடுத்திட்டிங்கன்னா நல்ல ஒரு தண்ணியான குழம்பு மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.